வணக்கம் நண்பர்களே, ஓமுருகா சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் உங்கள் பாலா. இன்னைக்கு நாம இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, மரம் வெட்ட பயன்படுத்தக்கூடிய ஒரு இயந்திரத்தை எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்றத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். வீடியோவுக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். நண்பர்களே, இப்ப நீங்க பார்க்குறது வந்து ஒரு புதிதாக வாங்கப்பட்ட சென்சோ மோட்டர் வந்து நம்ம ஓப்பன் பண்ணும்போது உள்ள இருக்கக்கூடிய பொருட்கள தான் இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதில வந்து தேவையான டூல்ஸு, அதுபோக அந்த புக்கு வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, அத வந்து நம்ம எப்படி ஃபிட் பண்ணணும், அத எப்படி யூஸ் பண்ணணும், எல்லாமே வந்து அதில வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பாங்க. இப்ப நீங்க பார்க்குறீங்களா, இதில வந்து இந்த இதெல்லாம் வந்து எப்படி ஃபிட் பண்றதுன்னு அந்த புக்லயும் போட்டிருக்கும். இப்ப இந்த நட்ட வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கிறணும். இத ஓப்பன் பண்ணா தான் வந்து அந்த பிளேட்ட வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ண முடியும். பிளேட்ட ஃபிட் பண்ண பிறகு செயின் அதிலேயே நான் வந்து மாட்டுறது எப்படின்னு இப்ப நீங்க தொடர்ந்து இந்த வீடியோவ பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கவர இப்ப நம்ம ஓப்பன் பண்ணிய பிறகு இந்த பிளேட்டு தான் அதில ஃபிட் பண்ற மாரி இருக்கும். இந்த இப்ப கீழ வச்சிருக்காப்புல இல்ல, அந்த பிளேட்டு தான் வந்து அதில ஃபிட் பண்ற மாரி இருக்கும். இப்ப அது கூட வந்து நம்மளுக்கு செயின் குடுத்துருப்பாங்க. இந்த செயின யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து வெட்டுற மாரி இருக்கும். இத ஃபிட் பண்ணா தான் வந்து நம்மளுக்கு முக்கியமா அந்த மிஷின் வந்து வெட்டக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி இது. இத ஃபிட் பண்ணா தான் வந்து அந்த மோட்டர் வந்து வெட்டும். இந்த செயின வந்து இந்த மாரி பின்னல் இல்லாம நேரா எடுத்துக்கிறணும். இப்ப இந்த ஒரு எடுக்கிறாப்புல பார்த்தீங்களா, இந்த மாரி நேரா எடுத்துக்கிட்டு அந்த பிளேட்ல வந்து அத மாட்டுற மாரி இருக்கும். இந்த மாரி வந்து அத பார்க்கும்போதே வந்து ஷார்ப்னஸ் எந்த பக்கட்டு இருக்கும் அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியும். அந்த பக்கம் வச்சுட்டு மாட்டுனா தான் நம்ம வந்து மோட்டர் ஸ்டார்ட் பண்ணி வெட்டும்போது வெட்டும். இந்த மாரி எடுத்துட்டு இந்த பிளேட்ட வந்து இதில வச்சு இன்ஸ்டால் பண்ணிக்கிறணும். இப்ப பாருங்க. இந்த மாரி இன்ஸ்டால் பண்ணிட்டு, இந்த செயின வந்து அந்த ரவுண்டா இருக்கு பார்த்தீங்களா, ஏரியா அதுக்கு உள்ள விட்டு, ஆ இந்த மாரி இதோட கார்னர் எல்லாத்தோடைய அந்த பிளேட்டோட எல்லா இடத்துலயும் பொருந்துற மாரி வந்து அத மாட்டிக்கிறணும். இந்த மாரி மாட்டிய பிறகு அத வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். நல்லா டைட்டா இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து கீழ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அட்ஜஸ்ட்மென்ட் பண்ற மாரி ஒரு அ ஆப்ஷன் குடுத்துருப்பாங்க. இத வந்து நீங்க டைட் பண்ணிக்கிறணும். இந்த இடத்துல வச்சு நீங்க டைட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, டைட் ஆகிரும். அந்த இது டைட் இல்ல அப்படின்னா, ரன் ஆகும்போது அந்த செயின் உருவிக்கிரும். உருவிருச்சுன்னா, மரம் வெட்டும்போது நம்மளுக்கு வந்து மரத்துக்கு இடையில மாட்டிக்கிருச்சுன்னா, அத எடுக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கும். அதனால நம்ம இத ஃபிட் பண்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அ நீங்க இந்த மாரி சைடா வச்சு பார்த்தீங்கன்னா, அந்த செயின் வந்து நேரா இருக்கா, இல்லையா அப்படின்றது வந்து பார்த்தா தெரியும். இப்ப மறுபடியும் ஒரு வட்டம் நல்லா டைட்டா இருக்கா என்னன்னு செக் பண்ணிக்கிட்டு, அந்த இத வந்து நல்லா அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிக்கிறணும். இவரு வந்து மறுபடியும் அத வந்து அட்ஜஸ்ட்மென்ட் பண்றாரு. நல்ல ஒரு டைட்டா இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி. இப்ப அது நல்லா டைட் ஆயிருச்சு அப்படின்னா, இந்த கவர எடுத்து மாட்டிற வேண்டியதான். இந்த கவர மாட்டி நல்லா டைட் பண்ணிக்கிறணும். இந்த மாரி வச்சு ஆ டைட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா வந்து நம்ம ரன் ஆகும்போது எந்த ஒரு வைப்ரேஷனும் இருக்காது. யூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் நல்லா ஈஸியா இருக்கும். திரும்பி மறுபடியும் ஒரு வட்டம் நம்ம வந்து செக் பண்ணிக்கிறணும். இந்த மாரி டைட் பண்ணிக்கிட்டு, ஆ ரன் ஆகும்போது எதுவும் ஸ்டக் ஆகுதா இல்லையா அப்படின்றத வந்து நல்லா செக் பண்ணிக்கிறணும். இந்த நட்ட வந்து நல்லா டைட் பண்ணிக்கிறணும். டைட் பண்ணிய பிறகு இந்த இடத்துல வந்து பெட்ரோலு, இன்ஜின் ஆயில் ஊத்துற மாரி இருக்கும். இப்ப நீங்க பார்க்கக்கூடிய இந்த இடம் தான் வந்து பெட்ரோல், இன்ஜின் ஆயில் 2 இது ஊத்துறோம். இப்ப நம்ம ஊத்துறது வந்து பெட்ரோல். பெட்ரோல் வந்து இந்த இடத்துல ஊத்தணும். நல்லா ஃபுல்லா ஊத்திக்கிறணும். ஏன்னா வந்து மேல நம்ம மரத்துல ஏறிய பிறகு அங்கே போய் பத்தல அப்டின்னா வந்து மறுபடியும் டாப் அப் பண்ற மாரி இருக்கும். இந்த இடத்துல வந்து இன்ஜின் ஆயில் ஊத்திக்கிறணும். இத நீங்க பார்த்தோனே எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்டின்னா, இப்ப நான் வந்து கைய காமிக்கிறது வந்து பெட்ரோல் ஊத்துற இடம். இது வந்து இன்ஜின் ஆயில் ஊத்துற இடம். இத பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். அதிலேயே வந்து படம் போட்டிருக்கும். அ எதுல டீசல் ஊத்தணும், எதுல வந்து இன்ஜின் ஆயில் ஊத்தணும் அப்டின்றது வந்து அதிலேயே வந்து பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். இந்த மாரி ஊத்துனிய பிறகு நம்ம வந்து இத வந்து நல்லா வந்து அ லாக் பண்ணிக்கிறணும். இப்ப வந்து இந்த மிஷின் வந்து தயாராகிடுச்சு வெட்டுறதுக்கு. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து, இப்போ வந்து நம்ம ஒரு மிஷின ஸ்டார்ட் பண்ணி, அத வந்து எப்படி ஆஃப் பண்றாங்க, ஸ்டார்ட் பண்றாங்கன்றத பார்க்குறோம். இந்த ரெட் கலர் பட்டன் வந்து தான் ஆஃப் பண்றது. இத வந்து அமுக்கிட்டோம்னா ஆஃப் ஆயிரும். ஸ்டார்ட் பண்றது வந்து நல்லா இந்த மாரி ஸ்ட்ரெயிட்டா புடிச்சிட்டு, அந்த இத வந்து புடிச்சு இழுத்தோம்னா வந்து ஸ்டார்ட் ஆயிரும். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளுடைய வீடியோவ நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. தொடர்ந்து இந்த மாரி வீடியோக்கள நீங்க பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஓமுருகா சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட் மூலியமாக இது போன்ற நல்ல ஒரு வீடியோக்களை உங்களுக்காக பதிவிடுகிறேன். நான் உங்கள் பாலா. மீண்டும் இன்னொரு வீடியோல உங்களோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.